வெல்கம் டு மை சேனல் புது சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் பிடிச்ச கும்பகோணம் கடப்பா தான். இதுக்கு தேவையான பொருட்கள் பயத்தம்பருப்பு, உருளைக்கிழங்கு, 2 பச்சை மிளகா. இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு நல்லா ஒரு 3-4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்க. நம்ம குக்கரில் வேக வைக்கும்போது ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா வேக வச்சிடலாம். இப்போ நம்ம இது ரெடி பண்ணி வச்சுருவோம். அதே சமயம் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பச்சை மிளகா, சோம்பு, தேங்காய், முந்திரி பருப்பு. இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது குக்கரில் அந்த பருப்பு உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக லவங்கம், பட்டை இதெல்லாம் எப்பயுமே நான் பொடி பண்ணி தாங்க வச்சுருப்பேன் கொரக்கரன்னு. ஸோ அந்த ஒரு சிட்டிகை அதை போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு. இதை நல்லா வதக்கிட்டு பொடியாக நறுக்கிய வெங்காயம் ஒரு 2 போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் பொடியாக நறுக்கின தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச விழுதியும் இதோட சேர்த்துட்டு நல்லா கலக்கிடுங்க. ஒரு 2 கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை போட்டுடுங்க. இப்போ நம்ம கும்பகோணம் கடப்பா ரெடி. இதை நம்ம தோசைக்கு, இட்லிக்கு எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.